இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தைப்பூசத்தை ஒட்டி திருப்போரூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் வருகின்றனர். கோவில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் அதன் ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம். வந்தா சாமி உன் பாவமெல்லாம் பறந்து போகும் சாமி, பாவமெல்லாம் பறந்து போகும் சாமி. தைப்பூச திருநாள சாமி பார்க்க ஆயிரங்கள் வேண்டும் ஐயா சாமி, பழனி மலை ஏறி வந்தா பாவமெல்லாம் தீர்ந்து போகும். முருகன் பேரை சொல்லி வந்தா உன் தீவினை அருந்து போகும். 6 வாரம் நோன்பிருந்தோ சாமி, அந்த அருமுகனை பார்க்க வந்தோ சாமி. ஆசை வச்சா கிடைச்சிடுவா சாமி, உலக ஆசை வச்சா மறைஞ்சிடுவா சாமி. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட கேட்கலாம். நந்தகோபால் வணக்கம். தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்களுக்கு ஏதுவாக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதன் கழுகு பார்வை காட்சியும் தற்போது பிரத்யேகமாக பார்த்து வருகிறோம். அது 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருப்போரூர் முருகன் கோவிலில் விசேஷ தினங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் என்பதால் முருகப்பெருமானை தரிசிக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அலைமோதி வருகின்றனர். முருகப்பெருமானை வேண்டிய பக்தர்கள் விரதம் இருந்தும் நடைப்பயணமாகவும் பால் குடம் எடுத்தும் அழகு குர்த்தி காவடி எடுத்தும் முருகப்பெருமனை வேண்டி மொட்டை அடித்தும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களில் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று காலை திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு சிறப்பு அபிஷேகம் மூலவருக்கு ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. முருகப்பெருமான் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று இந்த பால் காவடி சந்தனகாவடி போன்ற காவடிகள் நடைபெற்று வருது. இதனால 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று மருத்துவ வசதி, மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு முகாம்களும் நடத்தப்பட்டு வருகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் காலை முதலே ஒரு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று முருகன் கோவில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். காலை முதல் இதுவரை 5000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருவதாக கோவில் நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டு வருகிறது. மாலை 6:30 மணி தெப்ப உற்சவம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால். குரங்கு கூட்டம் நிறைஞ்சிருக்குது சாமி, மன குரங்கு அதை அடக்க வேணும் சாமி. துறவி கூட்டம் நிறைய உண்டு சாமி, மன துறவு அது முக்கியந்தா சாமி. தைப்பூச திருநாளில் ஆண்டியப்பன் புகழ் பாடி கையெடுத்து தாளமிட்டு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.